எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக வந்து ஈரானுக்கு, இஸ்ரேலுக்கு, அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமான இடங்கள் ஃபுல்லாமே அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அதை பற்றி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ இஸ்ரேல் இப்போ இந்த ஈரான் இந்த வளைகுடா போர்னால வந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய முக்கியமான 37 கப்பல்கள் வந்து இப்போ வரையும் ஓமன் பக்கத்தில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது இந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஒரு வழித்தடம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஈரானை ஒட்டி இருக்குது. ஸோ இந்த ஈரான் அந்த வழித்தடத்தை ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ் அந்த வழித்தடத்தை வந்து இப்போ அடைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அதனால எந்த கப்பலுமே அந்த சைடு வர்றதில்லை. வந்தாக்கா அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான அந்த கம்பெனிகள் கப்பல் கம்பெனிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எந்த கம்பெனியுமே வந்து இப்போ வரைக்கும் வரலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈரானுக்கு புதுசாக ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இப்போ இந்தியாவோட முக்கியமான 37 கப்பல்களை வந்து இப்போ ஈரான் சைடு வர வேண்டியதை வந்து ஈரான் சைடு வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து உலகத்தில் அந்த வளைகுடா நாடுகள்லேருந்து வரக்கூடிய எல்லா ஆயில்களும் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து கொண்டுட்டு போவாங்க. ஸோ அப்படி போகக்கூடிய ஒரு இடத்த வந்து இப்போ வந்து அங்கே வந்து அவங்க வந்து அந்த இடத்தையே வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, ஈரான் வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்கனால இப்போ இருக்கிற அந்த எந்த விதமான மற்ற எந்த நாட்டுக்கும், இந்தியா மட்டும் கிடையாதுங்க, மற்ற எந்த நாட்டுக்குமே வந்து இப்போ ஆயில் கப்பல்கள் வந்து போகாமல் ஒரே இடத்துலேயே அவங்க எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய 37 கப்பல்கள் வந்து இப்போ வரையும் வளைகுடா நாடுகள், அதாவது ஓமன் பக்கத்திலேயே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் இந்தியாவுக்கு அந்த நம்மளோட ஆயில் ப்ரைஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இப்போ ரஷ்யா வந்து முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உற்ற நண்பன் சொல்கிறது. ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் நம்ம வந்து ஈராட்டையும் கல்ஃப் கண்ட்ரிலே வந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தோம், அதே மாதிரி வந்து ரஷ்யாக்கிட்டையும் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்கள்ட்ட அமெரிக்கா சொல்லி நம்ம வந்து அந்த இதை வந்து வாங்காமல் இருக்கிறோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ வரையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, பட் ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இப்போ ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்க, ரஷ்யாவோட முக்கியமான ஒரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, கண்டிப்பாக இப்போ வரையும் வந்து எங்களுக்கு இந்தியா வந்து ஆயில் வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கல்ஃப் கண்ட்ரியில் ஆல்ரெடி வந்து எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு போர் பதற்றத்தில் இருக்கனால இப்போ எல்லாருமே வந்து இப்போ ரஷ்யாவை நோக்கி தான் போவாங்க. அப்படி பார்க்கவையில் இப்போ இந்தியாவும் சைனாவும் மறுபடியும் வந்து ரஷ்யாக்கிட்டேயே வந்து ஆயில் வாங்குறதுல வந்து முக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இதனால நம்ம இந்தியாவோட வந்து ப்ரைஸ் எல்லாம் ஏறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ரஷ்யாக்கிட்ட நம்ம ஆயில் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்குள்ள ஸ்டோரேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால மற்ற நம்ம யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கான பேரல் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோமாங்க. 2 லட்சம் பேரலுக்கு மேலே நம்ம அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் வந்து நம்ம வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், கார் ஓட்டுறது, மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுல 2 லட்சம் பேரலுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஏன்னா இந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறம் அங்கே கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வர்ற ஆயில்களுக்கு எல்லாமே வந்து $12 அளவுக்கு வந்து மேலே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இதனால வந்து ஒரு கச்சா அந்த பேரல் வந்து ரேட்டோட அதிகமாகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்தியா வந்து அடுத்து வந்து ரஷ்யா கிட்ட வாங்க போகிறதா வந்து இப்போ முக்கியமான ஒரு நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. பார்ப்போம் இது வந்து எப்படி வந்து நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு ஆயில் ப்ரைஸ் ஏறுனுச்சுனாக்கா இங்கே இருக்கிற ஒவ்வொரு தக்காளியிலேருந்து வெங்காயத்துலேருந்து எல்லாத்துலேயும் வந்து ரேட்டை ஏற ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒவ்வொருதும் வந்து செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, ஒவ்வொருதும் ஒவ்வொரு இதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து பைக்கோ அல்லது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் ஊற்றி ஆகணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் அதிகமாகும் போது அதோட ப்ரைஸும் வந்து அதிகமாகும். அன்றாடம் மக்கள் யூஸ் பண்ணுறவங்க தான் இதில் வந்து முக்கியமாக பாதிக்கப்படுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரஷ்யா வந்து இப்போ அவங்க ஆயில் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இந்தியா வந்து அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முக்கியமானது இந்த இந்தியா இப்போ இதில் வந்து இப்போ இந்த ஈரானும் இஸ்ரேல் அமெரிக்கா போர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரையும் வந்து அமெரிக்காவுக்கு முக்கியமாக
8,000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இதனால வந்து முக்கியமான மிகப்பெரிய ஒரு அடின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது வேர்ல்டுலேயே வந்து 2வது மிகப்பெரிய ஒரு நாடாக இருக்கிற அமெரிக்கா வந்து வல்லரசு நாடு. இப்போ அவங்களோட முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பலை வந்து அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அவங்களோட ஏர்பேஸ் எல்லாமே அடிபட்டுருச்சு. ஏன்னா அவங்க வளைகுடா நாடுகளில் இருக்க சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், இந்த மாதிரி இஸ்ரேலில் இருக்க முக்கியமான அவங்களோட ஏர்பேஸ் எல்லாமே வந்து இப்போ தரைமட்டமாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட எக்கனாமிக் லெவலும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பாப்பா என்ன மாதிரி வந்து ஈரான் வந்து அடுத்தடுத்த அட்டாக் வந்து அவங்க வந்து நிற்காமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இதில் வந்து ஒரு ஹைலைட்டு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த இதுக்கு முன்னாடி இந்த உச்சபட்ச தலைவர் ஹமனி வந்து இறந்ததுக்கப்புறம் இப்போ அவங்களில் வந்து அவங்களோட பையன் வந்து இப்போ வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா முஸ்தபா ஹமேனி. ஸோ இந்த முஸ்தபா ஹமேனிங்கிறவங்க யாருன்னா 52 வயது உள்ளவங்க. ஸோ இவங்க தான் வந்து இப்போ அடுத்த உச்சபட்ச தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த ஹமேனியோட பையன் அப்படிங்கிறாங்க. இவரும் வந்து இவர் வந்து முக்கியமாக 8 வருடங்கள் வந்து அந்த நாட்டோட ஈரான் நாட்டோட அதாவது ஆர்மியில் வந்து வேலை பார்த்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இவருக்கு ஆர்மியில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவருக்கு ஃபுல்லாகவே அப்டேட்டாக இருக்கும். ஸோ இதனால அந்த கண்டிப்பாக அவருக்கு வந்து அவருக்கு உண்டான தலைவரை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. பார்ப்போம் இவர் வந்து என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக இப்போ ஈரானோட முக்கியமான ஒரு அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து இப்போ நீங்கள் எங்களோட பொறுமையை வந்து ரொம்ப சோதிக்கிறீங்க, நீங்கள் வந்து எங்களை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னாக்க இஸ்ரேலோட முக்கியமான அந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் ரெடி பண்ணுற இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்களோட அதாவது ஈரானோட முக்கியமான ஒரு அமைச்சர் வந்து இதை வந்து பேசியிருக்காரு. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து இஸ்ரேலில் உள்ள டெல்லவேன்னு சொல்லிட்டு முக்கியமான எல்லா இடங்களும் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு சொல்லலாம். ஸோ இதனால் வந்து இவங்க சைடு யார் இப்போ ஈரான் சைடும் வந்து அதிகமான வந்து மக்கள் வந்து அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு வந்து இடம்பெயர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இப்போ வரையும் வந்து 1,00,000 பேருக்கு மேலே வந்து ஈரானை விட்டு வேறு இடத்துக்கு வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்காங்களாம். ஸோ இதுதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்போ அமெரிக்கா வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஸோ அது இல்லாமல் மற்ற குண்டுகள் வந்து அங்கே ஈரானுக்குள்ளே வந்து தாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈரானுக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான போர் பதற்றங்களில் இருக்கிறதுக்கான காரணங்கள். ஸோ அடுத்து நம்மளுக்கு வந்து கச்சா எண்ணெய் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வளைகுடா நாடுகள்லேருந்து ரொம்ப கம்மின்னு தான் சொல்கிறேன். அடுத்து வந்து இப்போ ஈரானில் அதாவது ரஷ்யாவில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் சொன்னதுக்கானால தான் வந்து இந்த கச்சா எண்ணெய் வாங்குறத வந்து கம்மி பண்ணாங்க. இப்போ இனிமேல் வந்து ட்ரம்ப் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு தான் வந்து இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ அதனால் மறுபடியும் வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுல வந்து இன்னும் வந்து ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாப்பா என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு. ஆல்ரெடி வந்து சீனா வந்து அவங்கள்ட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு டாரிஃபை அதிகப்படுத்திட்டு கம்மி பண்ணார். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க, வாங்குறத கம்மி பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து கண்டிப்பாக அவங்கள்ட்ட தான் போய் வாங்க போவாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி தான். வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் வளர்ந்து பலா.